In this class, we discuss about Newton's laws of motion. Newton's laws of motion பார்த்தீங்கன்னா 3 laws இருக்கு. Newton's first law of motion, Newton's second law of motion, Newton's third law of motion இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா Newton's first law of motion. Newton's first law பார்க்கலாம். இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா law of inertia. Law of inertia அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருந்தா அந்த பாடி ரெஸ்ட்லவே இருக்கும். அதே ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிட்டு இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலே போயிட்டு இருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எய்தர் ரெஸ்ட்ல இருக்கும் இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா வந்து பாடி வந்து அதனுடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்டேட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஒன்று வந்து ஸ்டேட் ஆஃப் மோஷன், அடுத்து வந்து ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இப்போ இதர் ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு வரணும், இல்லைன்னா மோஷன்ல இருந்து ரெஸ்ட் வரணும், இல்லைன்னா டைரக்ஷன் மாறணும். இப்படி எல்லாம் நடக்கணும்னா வந்து ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட், மோஷன்ல இருந்து மோஷன் அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகிறது நடக்கும். அதனால நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்டில் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் மேல நம்ம அப்ளை பண்றது வந்து ஜீரோவா இருந்தா வெலாசிட்டி ஆஃப் தி பாடி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெலாசிட்டி ஆஃப் தி கான்ஸ்டன்ட்னா ஜீரோவும் கான்ஸ்டன்ட் தான். அப்ப ஜீரோ வெலாசிட்டி ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இன்னொரு முறை நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் டெஃபினேஷன் ரிப்பீட் பண்ற பாருங்க. எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்டில் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். சரிங்களா? ஃபர்தரா இந்த லா ஆஃப் இனர்ஷியாவை வந்து நம்ம 3 டைப்ஸா பிரிக்கிறோம். லா ஆஃப் இனர்ஷியா வந்து 3 டைப்ஸா சொல்ல போறோம். லா ஆஃப் இனர்ஷியா வந்து 3 டைப்ஸா எடுத்துக்கிறோம்ப்பா. அது என்ன பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? செகண்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தேர்ட் வந்து என்ன சொல்றோம்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ நியூட்டன்ஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், லாஸ் ஆஃப் இனர்ஷியாவை 3 டைப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா இன்னெபிலிட்டி ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பை இட் செல்ஃப். ஒரு பாடி வந்து அந்த ரெஸ்ட்ல இருந்து மோஷன் அந்த பாடினாலே சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாதான் அப்ளை பண்ணாதான் வந்து பாடி வந்து ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு வரும் அப்படின்றது தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்ன்றது என்ன சொல்லுங்க? inability of the body to change its state of rest by itself தான் inertia of rest. அதே மாதிரி inertia of motion னா inability of the body to change its state of motion by itself அப்படின்றது inertia of motion. அதாவது மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு, 15 மீட்டர் பர் செகண்ட் அதுவா மாத்திக்கிறதுக்கு அந்த பாடினாலே முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த inertia of motion மாற முடியும். அடுத்து inertia of direction. Inertia of direction என்ன பார்த்தீங்கன்னா inability of the body to change its direction by itself. சரிங்களா? ஸோ இந்த inability தான் நம்ம என்ன சொல்றோம்னா inertia அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த inertia measures என்ன physical quantity பார்த்தீங்கன்னா வந்து inertia measures which physical quantity அப்படின்னு பார்த்தீங்கன்னா mass. Inertia measures mass of the physical quantity. அதாவது மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பாடிக்கு இன்னெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்றது பை இட் செல்ஃப் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இன்னெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால தான் இனர்ஷியா மெஷர்ஸ் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இனர்ஷியா மெஷர்ஸ் என்ன சொல்றோம்? மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் புரிஞ்சிருக்கு. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் லா புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்டில் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். அதனால தான் இதை என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. லா ஆஃப் இனர்ஷியான்றாங்க. இனர்ஷியான்றது என்னது? இன்னெபிலிட்டி ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட். ஆக்சுவலா இனர்ஷியா எதை மெஷர் பண்ணுது? மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுது.
மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இனர்ஷியா அதிகமாக இருக்கும், அதனுடைய இன்னெபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கணும். அந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணலாம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம். மொமெண்டம் அந்த கான்செப்டை பார்த்துட்டு நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ மொமெண்டம்னு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்றோம். மொமெண்டம்னு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டிஃபைன் பண்றோம். அப்போ ஏதாவது ஒரு பாடி வந்து மோஷன்ல இருக்கும்போது அந்த மோஷனை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது, அதுதான் மொமெண்டம் பண்றோம். மொமெண்டம் ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மொமெண்டம்ன்றது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெலாசிட்டி வெக்டார்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ வெலாசிட்டி வெக்டார்னால மொமெண்டமும் வெக்டார். மொமெண்டம் மஸ்ட் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு வரணும். அப்படின்னா மொமெண்டம் வந்து கொலினியர் வித் வெலாசிட்டி அப்படின்னு இருக்கணும். எப்பயுமே மொமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, parallel to velocity அப்படின்னு இருக்கும். சரிங்களா? வெலாசிட்டி டைரக்ஷன்ல தான் மொமெண்டம் டைரக்ஷன் இருக்கும். சரி, ஆனா மேக்னிட்யூட் ஆஃப் மொமெண்டம் என்ன பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களாப்பா? உங்களுக்கு வந்து இது யூனிட் ஆஃப் மாஸ் என்ன பாத்தீங்கன்னா கிலோகிராம்னு வரும், வெலாசிட்டி யூனிட் என்ன பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்குது. ஸோ தட் எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்றோம்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சிஜிஎஸ் யூனிட் என்ன பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் யூனிட் வந்து மாஸுக்கு வந்து கிராம்னு எடுத்துங்க, வெலாசிட்டிக்கு வந்து சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துங்க. அப்போ சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து நமக்கு கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்குது. சரி, இப்போ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் பார்க்கலாமா? 1 கிலோகிராம் வந்து 10⁻³ கிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். 1 மீட்டர்ன்றது 10⁻² சென்டிமீட்டர் எடுத்துங்க. இந்த பர் செகண்ட் அப்படி எழுதிக்கிங்க. ஸோ 10⁻³ and 10⁻² ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 10⁻5 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁻5 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா மொமெண்டம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, மொமெண்டம் இஸ் வெக்டார் குவான்டிட்டி, மொமெண்டம் டைரக்ஷன் மஸ்ட் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அடுத்து எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வருது. நெக்ஸ்ட் சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து நமக்கு கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுக்கும் கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கும் ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10⁻5 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது கிராஃப் வரையும். சரிங்களா? மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையலாம். சரிங்களாப்பா? மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையும். மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சா கிராஃப் எந்த மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின், ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு கிராஃப் கிடைச்சிருக்கும். இங்க ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் வெலாசிட்டி கிராஃப், அதாவது ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் வெலாசிட்டி கிராஃப், ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் வெலாசிட்டி கிராஃப் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் வெலாசிட்டி கிராஃப் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது ஆப்போசிட் வந்து மொமெண்டம் வரும், அட்ஜசன்ட் சைடு வெலாசிட்டி வரும், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ். ஸோ ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் வெலாசிட்டி கிராஃப் இஸ் மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ நமக்கு வந்து ஒரு பாடி இருக்கு, மொமெண்டம் இருக்கு அந்த பாடிக்கு, அதாவது பாடி வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு மொமெண்டம் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது வந்து ஃபோர்ஸ் ரிக்வைர்டு டு சேஞ்ச் தி வெலாசிட்டின்னு தெரியும் இல்லைங்களா? அப்படியே மொமெண்டம் சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? அப்போ மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அண்ட் ஆல்சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது 10 மினிட்ஸ் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் மொமெண்டமும், இதே 20 மினிட்ஸ் நம்ம 20 மினிட்ஸுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் மொமெண்டமும் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப டைம் அப்ளை பண்ணா சேஞ்ச் இன் மொமெண்டம் அதிகமா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். ஒன் வந்து என்ன வருது பாருங்க, ஃபோர்ஸ், another one is டைம் அப்படின்னு கிடைக்குது. டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் 1 அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டி, டெல்டா பி பை டி சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல். ஏன்னா டைம் இன்டர்வலையும் நம்ம டெல்டா டின்னு எழுதிக்கலாம். அதாவது இங்க மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு வருது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபோர்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்றோம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்,
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கால்குலஸ் மெத்தட்ல எழுதணும்னா எப்படி எழுதுறோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp by dt அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்டர்னல் ஃபோர்ஸ்னால மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோவா இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபோர்ஸ் பிளேஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பிளேஸ்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் போட போறோம். டி பை டிடின்னு போட்டு மொமெண்டம் பிளேஸ்ல மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு ப்ராப்ளம் கேட்கும்போது மாஸ் வேரி ஆகுற மாதிரி கொடுக்கலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்து மாஸ் வேரி ஆகுற மாதிரி இருக்கலாம், இல்ல மாஸ் கான்ஸ்டன்டா இருந்து வெலாசிட்டி வேரி ஆகுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே வேரியபிளா இருக்கலாம். ஒரேல ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்தா ஃபோர்ஸ் ஜீரோ வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதனால வந்து நம்ம மாஸும் வெலாசிட்டி ரெண்டு வேரியபிள்னு எடுத்து நம்ம டெரைவ் பண்ணிடுவோம் பாருங்க. அப்படி டெரைவ் பண்ணீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் பார்க்கலாமா? இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படி தானே வருது, m இன்ட்டு வி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா dv பை டிடின்னு வருது. இதே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு மாஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா dm பை dt அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலா மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க யூவி மெத்தட்ல இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஆக்சுவலா வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாஸ் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க, dm by dt வந்து ஜீரோன்னு வரும். dm by dt = 0. ஆக்சுவலா இது யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மாஸ் கான்ஸ்டன்ட் எடுத்தா dm by dt ஜீரோ வரும். அப்ப dm by dt ஜீரோன்னா செகண்ட் டேர்ம் ஜீரோ ஆயிரும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா m இன்ட்டு dv by dt அப்படின்னு கிடைக்கும். இந்த dv by dt தான் நமக்கு ஆக்சலரேஷன் தெரியும். ஆக்சலரேஷனுக்கு தான் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, dv by dt. இப்போ இந்த dv by dt பிளேஸ்ல நம்ம ஆக்சலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். f is equal to ma அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது வந்து இந்த கண்டிஷன் பார்த்தோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்க போறோம்னா இஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருந்தா அப்போ dv by dt என்ன வரும் சொல்லுங்க, dv by dt = 0ன்னு வரும். அப்போ dv by dt 0னா ஃபர்ஸ்ட் டர்ம் 0 வருது. ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த செகண்ட் டர்ம் அப்படியே எழுதிப்போம், v dm by dt. இது நிறைய டைம் வந்து இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் இந்த மாதிரி சம்ல எல்லாம் சொல்லுவாங்க. ராக்கெட் ப்ரொபல் பண்ணும்போது அதுல என்ன ஆகும்னா அந்த ஃபியூயல் வந்து பர்ன் ஆயிட்டு உங்களுக்கு வந்து எஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும், கேஸ் எஜெக்ட் பண்ணும். அந்த கேஸ் எஜெக்ட் பண்றதுனால தான் அதுக்கு தேவையான த்ரஸ்ட் கிடைக்கும், அதனால மூவ் ஆகும். அப்போ வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் சொல்லுவாங்க 1 செகண்ட்ல 5 கிலோகிராம் ஆஃப் ஃபியூயல் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கும். அப்போ சர்டைன் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு, எவ்வளவு த்ரஸ்ட் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ மாஸ் சேஞ்சஸ் பர் செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மாஸ் சேஞ்சஸ் வித் செகண்ட் டைம், மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்திருந்தா அப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம வேரியபிள் மாஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? சரி, எனிவே நமக்கு வந்து ஜென்ரலா இந்த ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆக்சலரேஷனுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தெரியும். அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனும் சேமா இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படி எடுக்கலாம். இல்லைன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படியே வரும். சரிங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு வரும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலா பாருங்க, இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து parallel டு ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து ஃபோர்ஸ் வந்து parallel டு சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்போ parallel டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் அடுத்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இது எல்லாமே வந்து பேரலா இருக்கும். ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா கரெக்டான ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் கரெக்ட். மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா தான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கிராஃப் வரையலாம்ப்பா. கிராஃப் வரையோமா? எதுக்கு வரையோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா மொமெண்டமுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். மொமெண்டமுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். இப்போ நான் 2 கிராஃப் வரைகிறேன். அந்த 2 கிராஃப்ல எந்தெந்த கிராஃப் கரெக்ட் நீங்க சொல்லணும். சரிங்களாப்பா? இப்போ வந்து இது ஃபோர்ஸ், இங்க டைம் அப்படின்னு எடுத்திருக்கு.
ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இங்க வந்து என்ன பண்றேன்னா மொமெண்டம் டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன். மொமெண்டம் டைம் கிராஃப் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ கிராஃப் வரைய போறேன் நான் உங்களுக்கு. இங்க ஃபோர்ஸ் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா அங்க மொமெண்டம் டைம் கிராஃப் இப்படி வரையறேன் நான். மொமெண்டம் டைம் கிராஃப் இங்க வரைஞ்சிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ஏரியா ஆஃப் தி கிராஃப் கண்டுபிடிக்கிறேன். ஏரியா ஆஃப் தி கிராஃப். ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டைம் கிராஃப். ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டைம் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்டு பிரெத் போடணும். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டைம், டைம் இன்டர்வல் டெல்டா டி அப்படி எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ வந்து ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் டெல்டா பின்னு. அடுத்து மொமெண்டம் டைம் கிராஃப் இருக்கு இல்லைங்களா? இங்க ஸ்லோப் எடுக்க போறேன். ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா எழுத போறேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் பாருங்க, இது சேஞ்ச் இன் மொமெண்டம் எடுக்கிறேன். இங்க வந்து டைம் எடுத்திருக்கேன். இப்போ இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் எடுக்கிறேன். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் வந்து ஃபோர்ஸ். இப்போ நான் சொன்னதுல ரெண்டு கிராஃப்ல ரெண்டுமே கரெக்டா இல்ல எதுனா ஒண்ணு மட்டும் கரெக்ட்டுங்களா சொல்லுங்க? இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். ஃபர்ஸ்ட் கிராஃப் மட்டும் கரெக்டா இல்ல செகண்ட் கிராஃப் மட்டும் கரெக்டா இல்ல ரெண்டு கிராஃப்மே கரெக்ட்டுங்களா? அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏரியா ஃபோர்ஸ் டைம் கிராஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லியிருக்கேன். அடுத்து செகண்ட் கிராஃப்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து நான் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். இங்க ஃபார்முலா பாருங்க, நமக்கு ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? அதாவது இங்க ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் தானே. அப்போ இந்த ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்டு டைம் அப்படி எடுத்துக்கணும். ஃபோர்ஸ் இன்டு டைம் அங்க கொண்டு போயிட்டா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா? அப்போ ஏரியா ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி மொமெண்டம்க்கும் டைமுக்கும் வந்து நம்ம மொமெண்டம் பை டைம் தானே ஃபோர்ஸ் வந்திருக்கு. சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் தானே ஃபோர்ஸ் வந்திருக்கு. அப்போ ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப், ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுத்துருக்கேன் நான். இது வந்து மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மொமெண்டம் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ இப்படி வரைஞ்சிருக்கும். இந்த கிராஃப் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இந்த கிராஃபை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து கொஸ்டின் கேட்கலாம். at which points force on the object is 0. Force on the object is 0. Momentum time graph is given for the body. ஒரு பாடிக்கு வந்து momentum சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ momentum varies with respect to time என்ற கிராஃபை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி எஃப் இ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ல வந்து எந்த பாயிண்ட்ஸ்ல வந்து in which points force acts on your body is 0 அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் தானே ஃபோர்ஸ். அப்போ ஸ்லோப் எங்க 0 வருதோ அங்கெல்லாம் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஸ்லோப் 0வா இருக்கணும்னா அந்த டேஞ்சன்ட் drawn at a பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி இருக்கணும்? parallel to x axis, டைம் ஆக்சிஸ் இருக்கணும். அட் பாயிண்ட் B ல டேஞ்சன்ட் பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அட் பாயிண்ட் C ல டேஞ்சன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அட் பாயிண்ட் E ல டேஞ்சன்ட் இப்படி இருக்கு, parallel to x axis இருக்கு. ஆனா பாயிண்ட் A ல டேஞ்சன்ட் வரைஞ்சா ஸ்லோப் நமக்கு இப்படி தானே கிடைக்குது பாயிண்ட் A ல. புரியுதுங்களா? அதே மாதிரி பாயிண்ட் A லயும் வரைஞ்சோம்னா நமக்கு ஸ்லோப் டேஞ்சன்ட் drawn at பாயிண்ட் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏலியும் பாயிண்ட் இலையும் ஸ்லோப் நாட் ஈக்குவல் டு 0. அதனால பாயிண்ட் ஏலியும் பாயிண்ட் இலையும் வந்து உங்களுக்கு ஸ்லோப் 0 வராது. அதனால இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து 0 கிடையாது. பாயிண்ட் பி சி டி இந்த 3 பாயிண்ட் பாருங்க. பாயிண்ட் பி சி டி இந்த 3 பாயிண்ட்ஸ்லயும் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, டேஞ்சன்ட் drawn. அதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். டேஞ்சன்ட் drawn at a point gives டைரக்ஷன். அதாவது அந்த டேஞ்சன்ட் டிரா பண்ணிருக்கீங்க அந்த டேஞ்சன்ட்டை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாயிண்ட் பி சி டிக்கு தான் வந்து ஸ்லோப் 0ன்னு இருக்கு. ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் தான் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் 0 எந்தெந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி சி டி இந்த பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு 0ன்னு வரும் ஃபோர்ஸ். நீங்க நிறைய பேர் ஏஇ ஏன்னு சொன்னீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணும்போது ஒய் கோஆர்டினேட் 0. ஆனா ஒய் கோஆர்டினேட் வந்து மொமெண்டம் ஃபோர்ஸ் கிடையாது. அது இல்லாம ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைம்னு கிடையாது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் தான் கரெக்ட். அதனால நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா வந்து பாயிண்ட் பி டி சில தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து
ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுக்குறேன். மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுக்கலாம். மொமெண்டம் வந்து y ஆக்சிஸ்ல, டைம் x ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். மொமெண்டம் வந்து y ஆக்சிஸ், டைம் x ஆக்சிஸ்னு எடுத்திருக்கேன். சரிங்களாப்பா? இப்போ வந்து கொஸ்டின் நான் கேட்க போறேன் உங்களுக்கு. கொஸ்டின் கேட்கலாமா? சரி, கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. கிராஃப் வரைஞ்சிடலாம். இப்போ கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கங்க. பாயிண்ட் ஏபிசின்னு. In which interval force on the object is positive? Force on the object is positive. In which interval force on the object is positive அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A to B. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து A to B. ஏல இருந்து B வரைக்கும் ஃபோர்ஸ் பாசிட்டிவ். செகண்ட் ஆப்ஷன் B to C. B to C தான் வந்து ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ். தேர்ட் ஆப்ஷன் வந்து A to C. A to C வந்து ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட், நன்னு கொடுத்துருவோம். டேட்டா வந்து இன்சஃபிஷியன்ட் நன்னு கொடுத்துடலாம். சரிங்களா? கொஸ்டின் ஒரு முறை ரிப்பீட் பண்ணட்டுமா? யூ ஆர் கிவன் மொமெண்டம் டைம் கிராஃப். மொமெண்டம் டைம் கிராஃப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நான் த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கிராஃப்ல. A B Cன்னு. ஏல இருந்து B ஒரு இன்டர்வல், Bல இருந்து C ஒரு இன்டர்வல், இல்லைன்னா ஏல இருந்து ஒரு C ஒரு இன்டர்வல் எடுத்திருக்கோம். எந்த இன்டர்வல்ல வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின் வந்து. யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். சோ பாருங்க, இப்போ what is the significance of slope of momentum time graph? force தானே. slope of momentum time graph is force. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து C வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன், ஸ்லோப் கான்ஸ்டன்ட், எல்லா பாயிண்ட்லயும் ஆங்கிள் பாருங்க தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் நம்ம எடுக்கிறோம். தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எடுக்கிறோம். அப்போ ஸ்லோப் வந்து ஏல இருந்து சி வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. ஏல இருந்து சி வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. அதனால வந்து இங்க ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃப்ரம் ஏ டு சி. ஸோ ஏ டு சி வரைக்குமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு.